நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பூக்கின்ற பூக்கள் எல்லாம் பூஜை மலர் ஆவதில்லை, விடுகின்ற பொழுதெல்லாம் நன்னாளும் ஆவதில்லை. இந்நாளை நன்னாளாக எண்ணி பிறந்து சிறந்து சீமையை காக்க சிங்கம் என கர்ச்சித்து ஆங்கில கொடியை எரித்து நம் தேசிய கொடியை நிறுத்தி வரலாற்றின் பக்கத்தில் நீங்காத இடம் பிடித்த நம் மண்ணின் மைந்தன் கல்விக்கின் கலங்கரை விளக்கம் காமராஜரை பற்றி பேசும் வரம் அளித்தமைக்கு இவ்வீர தமிழச்சியின் வீர வணக்கம். விருதுபட்டியின் விருட்சம் காமராஜர் பிறந்த விருதுநகரில் பிறந்ததை எண்ணி பெருமிதம் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடை, தைரியம் அறிவிக்கும் உடல், வணங்கத் தோன்றும் முகம், பொறுமையில் சிகரம், நடத்தையில் பண்பு, பேச்சில் அன்பு, பெரியவரிடத்தில் பணிவு, அரசியலில் துணிவு, உலகம் போற்றும் மகாராசர், அவரே எங்கள் காமராசர். தமிழகத்தின் சரித்திரத்தை தன் சாதனைகளால் மாற்றியமைக்க 1903 ஜூலை 15 அன்று குமாரசாமி நாடார் ஐயாவுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் அருந்தவ புதல்வராக பிறந்தார் நம் காமராஜர். தன் தந்தையின் இறப்பிற்கு பிறகு கல்வியை தொடர முடியாமல் நிறுத்திய நம் காமராஜரோ பிற்காலத்தில் பல்வேறு ஏழை எளிய மக்களின் கல்விக்கு முன் உதாரணமாக இருந்தவர். காமராஜரை பொறுத்தவரை பெயரளவில் அரசியல்வாதி அல்ல, அவர் பலரின் முன்னோடியாக இருந்த அரசியல்வாதியாவார். பதவியை கட்சிக்காக விட்டு கொடுப்பவர்களின் மத்தியிலே தன் பதவியை விட்டு கொடுத்த கிங் மேக்கர் நம் காமராஜர். கல்விக்காக கண் கொடுத்தார், தன் கண்ணில் உறக்கம் தொலைத்தார். கற்றவர்களின் பயனறிவார், எனினும் கற்றவர்களை உருவாக்க வழி செய்தார். ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கிணங்க 17,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஏழை எளிய மக்களுக்காக. காமராஜர் முதல் முறையாகவே ராஜகோபாலாச்சாரியாரால் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து அவரால் மூடப்பட்ட 6,000 கல்விக்கூடங்களை திறந்து வைத்தார் நம் காமராஜரே ஆவார். முள்ளம் துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டவனின் பக்கத்தில் குடியிருப்பான். பொன்னில்லான் பொருளில்லான் இல்லையெனும் ஏக்கமில்லான். நம் காமராஜரோ அரசியலுக்காக காதலை அர்ப்பணிப்போர் மத்தியிலே காதலை அரசியலில் கலந்த கங்கை 1975 அக்டோபர் 2ஆம் நாள் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். அவர் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் அவ்விதை ஒவ்வொரு தமிழனின் மனதிலும் விருட்சமாய் வீற்றிருக்கும் என்று கூறி விடைபெறுவது உங்களின் வீர தமிழச்சி ரம்யா. நன்றி. தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்போ கல்வி கண் திறந்த கலங்கரை விளக்கம். தோளில் துண்டும், பேச்சில் அன்போம், நடத்தையில் பண்போம், பெரியோரிடத்தில் பணிவோம், அரசியலில் துணிவும், இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடல், வாழ்க்கையில் எளிமை, அனைத்திலும் பொறுமை, வென்ற போது ஆடாதவர், தோற்ற போது வாடாதவர், உலகம் போற்றும் மகாராசர், அவரே எங்கள் காமராசர். கடையேழு வள்ளல்கள் வலம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்தவர் தான் எம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1950 முதல் 1951ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கல்விக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 5 லட்சம் தான். அப்போதைய தமிழ்நாட்டில் பள்ளி செல்லும் வயதுடைய எல்லா குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் பள்ளிகளும் கிடையாது, ஆசிரியர்களும் இல்லை. அடுத்து பல போராட்டங்களுக்கு பிறகு 1954 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த காமராஜர் அந்த நிலையை முற்றிலும் தலைகீழாக மாற்றினார். கல்வியின் மிக்கதாம்
உயர்நிலை பள்ளி என்பது காமராஜரின் முக்கிய கொள்கையாக இருந்தது. 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியும் அவர் உறுதி செய்தார். தாழ்த்தப்பட்டார் குழந்தைகளுக்கு மட்டுமே இலவச கல்வி என்றிருந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் இலவசமாய் கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததால் தான் கல்வி கற்றிருந்த காமராஜர் என அழைக்கப்பட்டார். கல்வித்துறையில் காமராஜரின் சீரிய திட்டத்தால் 1957 இருந்த 15,800 தொடக்க பள்ளிகள் 1962 29,000 உயர்ந்தது. 1955 இருந்த 814 உயர்நிலை பள்ளிகள் 1962 1996 உயர்ந்தது. போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை மாற்றி பெண்கள் அனைவரும் கட்டாயம் கல்வி கற்றவர்களாக வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் எம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் எப்படி படிக்க முடியும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர உறுதியாக இருந்தார். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளுக்கேற்ப மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர ஊராக சென்று பிச்சை எடுக்கவும் தயார் என தெரிவித்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தார். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லை, கல்வி கண் திறந்ததினால் எங்கள் கல்வி தந்தையானீர், எளிமை வாழ்க்கை வாழ்ந்ததினால் எங்களின் ஏந்தலானீர், மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகளுக்கேற்ப 1956 ஆண்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வரிகளுக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் தான் எம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிந்தித்த பொழுதெல்லாம் என் சிந்தையில் வந்தங்கு சந்தித்த எண்ணங்களை சங்க கவியாய் தந்து என்னாலும் என்னாவில் ஏற்றமாய் நிற்கும் தாயே தமிழே, உனக்கு என் முதற்கண் வணக்கம். இதுவே என் பேச்சின் துவக்கம். நானே எடுத்துக்கொண்ட தலைப்போ தன்னலம் கருதாத தனிப்பெருந்தலைவர். தன்னலம் கருதாத தனிப்பெருந்தலைவர். ஒரே ஒரு தலைவர், ஒரு வேட்டி ஒரு ரப்பர் செருப்பு தேய தேய தமிழகம் எங்கும் நடக்கிறார். ஒரு மாடு பேய்க்கும் பையனை கூப்பிட்டு கேட்கிறார், ஏனடா நீ பள்ளிக்கூடம் போகவில்லை என்று. அந்த சிறுவனோ, ஐயா நான் பள்ளிக்கூடம் போனால் எனக்கு சோறு யாரையா போடுவது என்று கேட்டான். அந்த சிறுவன் கேட்ட கேள்விக்கு அவரை கண் கலங்க வைத்தது. அவர் செல்கிறார் கொத்தளத்தில் உள்ள கோட்டைக்கு. கோமான்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ள கொத்தளத்திற்கு செல்கிறார் கோட்டைக்கு. அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து மதிய உணவு திட்டத்தை உடனே தமிழகம் எங்கும் செயல்படுத்துங்கள் என்று சொன்னார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை செலுத்திட வேண்டும் என்றார் பாரதி. அவர் பிறந்த எட்டயபுரத்திலேயே முதல் முறையாக மதிய உணவு சட்டத்தை திறந்து வைத்த அந்த தன்னலம் கருதாத தனி பெருந்தலைவரின் பெயர் காமராஜர். முந்தைய 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் அலைந்து திரிந்து கண்ணால் பார்த்து இதயத்தால் நுகர்ந்து தன் எண்ண கூட்டில் அடைத்து வைத்திருந்த அனைத்து இயக்கங்களையும் எவன் எதிர்த்தாலும் செய்து முடிக்கும் திறமையும் திராணியும் இருந்தது எம் கர்ம வீரர் காமராஜருக்கு. தஞ்சையில் வெள்ளம் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கவில்லை, வேட்டியை மடித்துக் கொண்டு இறங்கினார். குடிசைகள் எல்லாம் சிதைந்து கிடந்தனர். அனைவருக்கும் குடிசை போடுவதற்கு எவ்வளவு ஆகும் என்று அதிகாரிகளை பார்த்து கேட்கிறார். அதிகாரி சொன்ன எந்த ஒரு பதிலும் அவருக்கு ஏதுவாக இல்லை. ஒரு பெரியவரை அழைத்து கேட்கிறார். அந்த பெரியவர் சொன்ன விலை அவருக்கு ஏதுவாக தெரிந்தது. உடனே அனைவருக்கும் அந்த தொகையை கொடுங்கள் என்று அதிகாரியிடம் கட்டளையிட்ட போது அதிகாரிகளோ, ஐயா உடனே கொடுக்க முடியாது என்றார். அதற்கு காமராஜரோ, ஐயா நீ வருவாய்த்துறை கிட்ட அனுமதி வாங்கி எப்பொழுது இவர்களுக்கு தொகையை கொடுப்பது, உடனே கொடுத்தால் தான் அதுக்கு பேரு நிவாரணம் என்றார் எம் கர்ம வீரர் காமராஜர். தாய் சிவகாமி அம்மா இறந்து போனாங்க. சுடுகாட்டில் அடக்கம் பண்ணிட்டு நிக்கிறாரு வெட்டியான். இலவ காசு கேட்டு வந்து நிக்கிறாரு. 9 வருஷமா உங்களுக்காக உழைச்சோம்யா, பெத்த தாய்க்கு இலவ காசு கொடுக்க முடியாம தவிச்சோம்யா. சட்டையை திறந்து பார்த்தா காசு இல்ல. பெத்த தாய்க்கு இலவ காசு கொடுக்க முடியாம கண் கலங்கி நின்ற முதல்வர் எம் கர்ம வீரர் காமராஜர். எம் தலைவர் தாயல பிறக்க வேண்டும், ஊரல இறக்க வேண்டும். என் தலைவர் இறந்த போது வருமானத்துறை அதிகாரிகள் வந்து கேட்கிறார்கள், ஐயா
உன் தலைவருக்கு எவ்வளவு சொத்து இருந்தது என்று. அதற்கு வைரவனோ, எங்க ஐயாவுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லைங்க, கடைசி வரை வாடகை வீட்டில் தான் இருந்தார் என்றார். அதற்கு அதிகாரி சொல்கிறார், ஐயா பரம ஏழன் எழுதிக்கட்டுமா என்று. அதற்கு உயர் அதிகாரியோ, பரம ஏழன் எழுதியா என்றார். அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு 3 நொடிகள் பத்தாது, 3 நிமிடங்கள் பத்தாது. இருந்தாலும் என் நவீன காலத்து நக்கீரர்களாகிய நடுவர்கள் 3 நிமிடத்திற்கு மேல் உனக்கு ஒரு பண்ணி துளி கூட கிடையாது என்று என்னை சொல்லியதால் வருத்தத்துடன் இந்த மேலையை விட்டு நான் இறங்குகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தலைப்பு: நேர்மையில் ஒரு நெருப்பு தமிழன். இத்தனை பேர் பேசினீர்கள், என் தலைவனுடைய நேர்மையை பற்றி ஏன் யாரும் பேசவில்லை? இதோ நான் என் தலைவனுக்காக அவனுடைய நேர்மையை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். எல்லோரும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஹரிச்சந்திரனை ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். நான் இந்த இடத்தில் சொல்கிறேன், அந்த வரலாற்றை சற்று மாற்றி எழுதுங்கள். உங்களிடத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு யார் என்று கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் என்று மார்தட்டி சொல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் அந்த ஹரிச்சந்திரனை கல்வி வழியில் கற்றுக்கொண்டதே என்னுடைய பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி வழியில் தான் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காமராஜர் முதலமைச்சராகுவதற்காக வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பு வந்தபோது அனைவரும் வசைபாட தொடங்கிவிட்டார்கள். உங்களுக்கு வாய்ப்பு வந்து விட்டது, வாய்ப்பு மட்டும் வரவில்லை, வாழ்க்கையும் வந்துவிட்டது என்று சொல்லுகையில் அப்போது என்ன தெரியுமா செய்தார்? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று வள்ளுவனின் வழி நின்று, நான் முதலமைச்சரானால் என்னை பற்றி நீங்கள் வசை மட்டும்தான் பாடுவீர்கள், வேறு ஒருவரை நான் முதலமைச்சராக்கினால் அவரை இடித்து உரைத்து இந்த தமிழகத்திற்கு என்னென்ன நலவுகளை செய்ய முடியுமோ அவர் வழியில் நான் செய்து காட்டுவேன் என்று முன்னிருப்பவரை முன்னிருந்து இயக்கி பின்னிருந்து தேரோட்டியாக இருந்து தமிழகத்தை இவ்வளவு தூரம் செதுக்கி இருக்கிறார் என்றால் அவரை விட ஒரு நேர்மையான தலைவரை நீங்கள் பார்த்ததுண்டா? பிரதமர் நேரு அவர்கள் சொல்கிறார், நான் காமராஜரை ஒருபோதும் காசுடன் பார்த்ததில்லை, அவர் சட்டை பை எப்போதும் வெறும் பையாக தான் இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? ஆம், அவர்தான் இந்த வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே துறந்து விட்டாரே. துறவிக்கு பணம் ஒருபோதும் தேவையில்லை, தொண்டர்கள் மட்டுமே போதும், அவர்களே அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று பிரதமர் நேரு அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமகனை புகழ்ந்து பாடினார் என்றால் இதைவிட நேர்மையான தலைவனை நீங்கள் இந்த தலைமுறையில் கொண்டு வந்து விட முடியுமா? பாலம் கட்டுகிறார்கள், கட்டி முடித்து துறப்பதற்கு முன்னாலே இடிந்து விழுந்து விடுகிறது. ஆனால் அன்று கட்டிய அணைகள் இன்றளவும் இடிந்து விழுகாமல் நிற்கிறது என்றால் இதில் தெரியவில்லையா நேர்மை? இதில் தெரியவில்லையா அவர் செய்த ஊழல் செய்யாமல் இருந்தது? இதையெல்லாம் பார்த்தும் நீங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்மைக்கு யார் யாரோ ஒரு உதாரணமாக நீங்கள் எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சரான பின்பு தன்னுடைய வீட்டிற்கு குழாய் இணைப்பு வருகிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? குழாய் இணைப்பு மட்டும் பத்தாது, பெட்ரோல் இணைப்பையும் என் வீட்டிற்கு தந்துவிடு என்று இந்த காலத்தில் சொல்லக்கூடும். ஆனால் நான் ஒரு ஏழை தமிழன், என் வீட்டிற்கு குழாய் இணைப்பு வரும் அளவிற்கு வசதி இல்லை. முதலமைச்சர் பேசும் பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள். என் வீட்டிற்கு குழாய் இணைப்பை கொண்டு வரும் அளவிற்கு எனக்கு வசதி இல்லை, நீங்கள் அதை முடித்து விடுங்கள். என் தாயார் தெருப்பைப்புலே தண்ணீர் பிடித்துக் கொள்வார் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னால் இதைவிட இந்த தேசத்தில் நேர்மையாக ஒரு தலைவன் வாழவும் முடியாது, இனிமேல் வாழ்ந்திருக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம். உலகினை சூழ்ந்திருப்பது போல் என் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் ஆட்கொண்ட தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், வாய்மொழி கேட்க காத்திருக்கும் அவையினோருக்கு என் மறுக்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன். நான் இன்று உங்களிடையே சாதனைகள் புரிந்த சரித்திர நாயகன் என்ற தலைப்பிலே உரையாற்ற விரும்புகின்றேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற வினாவினை அவையின் முன் தொடுத்து அதற்கு பதிலாக கர்ம வீரர் காமராசர் என்று உங்கள் முன் நான் முன்மொழிந்து உறுதியாக கூறுகின்றேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் சிவகாமி அம்மாள் குமாரசாமி ஆகிய தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இளமையிலே பல இன்னல்களை அனுபவித்தார். செய்தித்தாள்கள் மூலமாகவும் அரசியல் கூட்டங்களுக்கு சென்றதன் மூலமாகவும் தேசப்பற்றினை வளர்த்துக் கொண்டு விடுதலை போரில் பங்கேற்று 9 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்தினார் மக்கள் நாயகனான காமராஜர்
ஐயா அவர்கள் 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழக முதல்வராக 9 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். அதிலும் காமராஜர் திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக அக்டோபர் 2 1963 அன்று தனது பதவியையே தூக்கி எறிந்துவிட்டு ஒரு அரசியல் முனிவராக, அரசியல் ராஜதந்திரியாக இன்றளவும் அறியப்படுகிறார் காமராஜர் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, பதவி ஆசை துறந்த அரசியல் முனிவராக நாம் ஏன் அவரை குறிப்பிடுகின்றோம்? 2 முறை பிரதமராக வாய்ப்பு வந்தும் கூட 2 முறை நான் பிரதமராக மாட்டேன், நான் இந்திரா காந்தியையும் லால் பகதூர் சாஸ்திரி இருவரையும் தான் பிரதமர் ஆக்குவேன் என்று கிங் மேக்கராக இன்றளவும் நம் முன்னால் அறியப்படுகிறார் காமராசர் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, மூதுரையில் ஔவையார் அவர்கள் ஒரு முதுமொழியை குறிப்பிட்டிருப்பார். மன்னரும் மாசற கற்றோனும் ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது மாசற கற்றோருக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுகிறார். அதனை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் கல்வி புரட்சியின் மூலமாக மாசற கற்றோர்களான நம் அனைவரையும் உருவாக்கிய காமராசர் ஐயா போன்ற மன்னர்களுக்கும் சென்ற இடமெல்லாம் இன்றளவும் சிறப்புகள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனதருமை சபையினரே. மேலும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலான் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே யாரும் சிறந்து பிறப்பதில்லை, செய்யும் செயல்கள் மூலமாக சிறப்பான நிலைகளை அடைபவர்கள் தான் நம் மனதில் நீடித்து நிலைக்கிறார்கள். கல்வி புரட்சி, விவசாய புரட்சி, தொழிற்புரட்சி, எத்தனையோ புரட்சிகள் மூலமாக கலக்கலான திட்டங்கள் மூலமாக தமிழகத்தையே கலக்கிவிட்ட காமராசர் ஐயா அவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தொல்காப்பியனை இலக்கணம் எழுத வைத்து வள்ளுவனை தந்து அவன் புகழை வான்வரை உயர்த்தி சிந்தனை சிற்பியாய் செதுக்கி கம்பனை கவிபாட வைத்து ஔவையை அழகுற பாட வைத்த ஆயிரங்காலத்து ஆலமரமே, உன் கிளையின் ஓரத்தில் கூடுகட்ட எனக்கோர் இடுங்குடு தமிழே என்று என் அன்னை தமிழை வாழ்த்தியவனாக நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி வார்த்தைகளை துவக்குகிறேன். உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு சாதனைகள் பல புரிந்த சரித்திர நாயகன் காமராசர். ஆம், என்ன சாதனை புரிந்து விட்டார் ஐயா காமராசர்? இந்திய ஜனநாயகத்தில் மேட்டுக்குடி வர்க்கத்தினர் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற நிலையை தகர்த்தெறிந்து தாழ்த்தப்பட்ட, மிகவும் ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் உயர முடியும், பிறரை உயர்த்தி விடவும் முடியும் என்கின்ற நிலைக்கு உயர்ந்தார் என்றால் அது அல்லவா சாதனை? ஐயன் காமராசரை பார்க்கும் போதெல்லாம், அவர் பேச்சை கேட்கும் போதெல்லாம், அவர் தொடர்பான செய்திகளை பார்க்கும் போதெல்லாம் வியப்பில் ஆழ்த்துகிறது அவர்தம் வாழ்வியல் நிகழ்வுகள் எல்லாம். அரசியலிலே அவரை விடுத்து ஒருவரை சரியான ஆளுமை மிக்க அரசியல் தலைவராக ஒருவரை சொல்ல இயலுமா? அரசியலில் அவருக்கு நேரெதிராக நின்றிருந்த பெரியார் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பார்களே. பெரியார் குறிப்பிடுகிறார், மூவேந்தர் ஆட்சி காலத்தில் இல்லாத மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுத்த மகத்தான சாதனையாளர் இந்த காமராசர் என்று குறிப்பிடுகிறார். ஏன் அவர் அப்படி குறிப்பிடப்பட காரணம் என்ன என்று அலசி பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் கிடைக்கக்கூடிய தரவுகள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. ஆம், பெரியார் குறிப்பிடுகிறார், ஆங்கிலேயரினுடைய ஆட்சி காலத்தில் கூட 107 பேர் படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த காமராசரினுடைய ஆட்சி காலத்திலோ 137 பேர் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அவர் கொண்டு வந்த மகத்தான கல்வி புரட்சி. சகோதரர்களே, காமராசர் கல்வி புரட்சிக்கு மகத்தான விதையை ஆரம்பத்திலே விதைத்து விட்டார். அவரினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது 16,000 பள்ளிகளில் 6,000 பள்ளிகள் நிதி சுமையின் காரணமாக மூடப்பட வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு 6,000 பள்ளிகளை மட்டும் நான் மூடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சாதாரண அரசியல்வாதியாக கடந்து விடவில்லை காமராசர். கூடுதலாக 14,000 பள்ளிகளை கட்டி
30,000 பள்ளிகளை உருவாக்கிய மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரர் ஐயன் காமராசன் என்கின்ற நிலையில் உங்களிடத்திலே எடுத்து சொல்லுகிறேன். இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக, அரசியல் ஆசானாக, கல்வி வித்தகராக வாழ்ந்த காமராசர் வழி வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.